நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு அவர்களுக்கு சொல்வதற்கு முடியுமா என்பது எனக்கு தெரியாது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். அது மூலம் ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க இந்த அரசு, அவ்வளவுதான். இந்த இபிஎஸ் செல்வபெருந்தகை ஒரு பிச்சைக்காரரோட ஒப்பிட்டு பேசுற விவகாரம் எப்படிங்க பிச்சைக்காரரோட ஒப்பிட்டு பேசிருக்கக்கூடிய விவகாரம் ஒரு பெருசா பேசிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாருங்க? அவர் பேசுனது இதுதான் சரிதானா? அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க அதை சொல்றீங்க. கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா முழுக்க எங்களை சக்கையாக பிரிந்து கொண்டு சக்கையை மட்டும் திமுக குடிக்கிறது அப்படின்னு அவர் பேசிய தொடர்பாக தான் எதிர்கட்சி தலைவர் பேசினதாகவும் அது பிறகு சர்ச்சையானதாகவும் சொல்றாங்க. காங்கிரஸோட நிலைமை இப்படிதான் இருக்கு, காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் அமைக்க முடியாத சூழ்நிலை இருப்பது போல இருக்குன்னு சொல்றாரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்ல, நிச்சயமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு அவர்களுக்கு சொல்வதற்கு முடியுமா என்பது எனக்கு தெரியாது. திண்டிவனத்துல அதிமுக சண்முகத்தை சந்திச்சீங்க, என்ன சிறப்பு? அதிமுகவோட எதுவும் இணைப்புகளா, கூடுதல் இணைப்புகளுக்கான முயற்சி? இதுல ஒன்றும் வியப்பு இல்லை. அது கூட்டணி கட்சி தலைவர், அது முன்ன மதிப்புக்குரிய முன்னாள் சட்ட அமைச்சர், கல்வி அமைச்சராக இருந்தவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் சென்னையிலிருந்து காரில் திருச்சிக்கு வரும்போது அவர் வீட்டில் இருந்தார், சந்திச்சு பேசிட்டு வந்தோம். சிறப்பு வாய்ந்த சந்திப்புன்னு கூறப்படுது. இருக்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.